பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கதாநாயகனாக நடித்திருக்கும் இந்தியன் பீனல் லா எனும் ஐபிஎல் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது. டிடிஎஃப் வாசனின் முதல் திரைப்படத்தில் அபிராமி, கிஷோர், நரேன், போஸ் வெங்கட், ஹரிஸ் பரடி என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறார்கள். படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை டாக்ஸி ஓட்டுநராக கிஷோரும், பைக் டெலிவரி பாயாக வாசனும் எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவுமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தான் கதாநாயகன் டிடிஎஃப் வாசனுக்கு தெரிகிறது கிஷோர் தான் தனது காதலியின் அண்ணன் என்று. இந்த சூழ்நிலையில் முதல்வரின் பண்ணை வீட்டில் சில முக்கிய ஆவணங்கள் திருட்டு போக அதில் கிஷோர் குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார். நிரபராதியான தனது காதலியின் அண்ணன் கிஷோரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு டிடிஎஃப் வாசன் படம் முழுவதும் பயணிக்கிறார். கடைசியில் கிஷோரை காப்பாற்றினாரா இல்லையா என்பதே ஐபிஎல் திரைப்படத்தின் மீதி கதை. இந்த திரைப்படத்தை முழுக்க நடிகர் கிஷோர் தான் தாங்கி நிற்கிறார். கால் உடைந்த நிலையில் நடக்கத் தொடங்கி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் வசனங்களை யதார்த்தமாக பேசி பிரமாதப்படுத்துகிறார். ஆனால் அவர் போலீஸ் காவலில் சித்திரவதை செய்ய காட்சிகள் எல்லாம் விசாரணை திரைப்படத்தை பார்ப்பது போன்றே உள்ளது. மேலும் இரண்டாம் பாதி முழுவதும் கிஷோர் தாக்கப்படுவதை காட்டுவது படத்தை தொய்வாக உணர வைக்கிறது. நரேன் முதல்வராக மிரட்ட ஜான் விஜய் ஒன்றிரண்டு இடங்களில் வில்லத்தனத்தில் ஸ்கோர் செய்து விடுகிறார். ஹரிஸ் பரடி கொடூர வில்ல முகத்தை காட்டி மிரட்டி இருக்கிறார். போஸ் வெங்கட்டும் அபிராமியும் தங்கள் பங்குக்கு படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். முதல் பாதியில் பைக் டெலிவரி பாயாக இருக்கும் டிடிஎஃப் வாசன் இரண்டாம் பாதி முழுவதும் காரிலேயே பயணிக்கிறார். அது ஏன் எப்படி என்று விளக்கவில்லை. இது போல ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் ஐபிஎல் திரைப்படத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல கதையை யதார்த்தமாக எடுத்திருக்கிறார்கள். அன்பு என்கின்ற கதாபாத்திரத்தில் வரும் டிடிஎஃப் வாசன் முதல் பாதியில் அமைதியாகவும் இரண்டாம் பாதியில் ஆக்ரோஷமாகவும் நடித்திருக்கிறார். டிடிஎஃப் வாசனை விட ஐபிஎல் திரைப்படத்தில் கிஷோர் தான் அதிக காட்சிகளில் தோன்றுகிறார். முக பாவனைகளிலும் நடிப்பிலும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் கிஷோர். போலீஸ் விசாரணையில் கைதிகள் கொல்லப்படுவதும் அப்பாவிகள் எப்படி பலிகடா ஆகிறார்கள் என்பதை இயக்குனர் இந்த ஐபிஎல் திரைப்படத்தில் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்துரைத்திருக்கிறார். டிடிஎஃப் வாசன் கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கும் இந்த ஐபிஎல் திரைப்படத்தை கருணாநிதி என்பவர் இயக்கியிருக்கிறார். நடிகர்கள் அனைவரும் தங்களது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவ்வப்போது சில லாஜிக் மீறல்கள் இருப்பதையும் மறுக்க முடியாது. இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி திரைப்படத்தை சிறந்த படமாக மாற்றியிருக்கிறார்கள். படம் முடிந்த பின் லாக்அப் சித்திரவதையால் இறந்தவர்களை காட்டிய இயக்குனரை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். டிடிஎஃப் வாசனுக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல அறிமுகமாக அமைந்திருக்கிறது.